Hi friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 20 to 25 காய்ந்த மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, இது எல்லாத்தையுமே அடுப்பு குறைவான தீயில வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு வறுக்கணும். இது நல்லா வறுபட்ட உடனே இதை வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருக்கேன். அதே கடாயில 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காய கட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரகரப்பான பதத்துக்கு அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் கறி செய்யறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் 25 to 30 சின்ன வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சு 2 விசில் ஹை ஃப்ளேம்லையும் 1 விசில் லோ ஃப்ளேம்லையும் வர வரைக்கும் வேக வைங்க. தேங்காய் முந்திரி விழுது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. மட்டன் 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி விழுது சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்கா இருக்கு. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா, நான், சப்பாத்தி அப்புறம் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபி